ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சமையல் வந்து பாசிப்பயிறு கடையில் தாங்க முட்டை பொரியல் வச்சு கொடுத்துட போகிறேன் என் தம்பிக்கு ஸ்கூலுக்கு. அந்த முட்டை பொரியலோட ஒரு கேரட்டை நல்லா பூ போல் சீவி போட்டு பொரிச்சோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ செய்ய போகிறேன் நான். நம்ம வீடியோ வந்து நிறையா பேர் புதுசாக பார்க்குறீங்க. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க. கேரட் வந்து நல்லா சுருளை வதக்கிட்டு தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி பெப்பர் பொடியை கொஞ்சம் நல்லா நிறையா போட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சோறெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். எனக்கு சாதம் வேண்டாமா, எனக்கு முட்டை பொரியலும் தேங்காய் பால் சாதமும் ரெடி பண்ணி கொடுங்கன்னா, சரி அவனுக்குமேட்டு ஒரு டம்ளர் குட்டியாக ஒரு டம்ளர் போட்டு ரெடி பண்ணியாச்சு அதுவுமேவும். சரி கேட்குறத செஞ்சு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவானே, எப்போம்மா தான் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறது விரும்பி, சரி அதை அப்போ கேட்குற நேரம் கொடுத்துடலாமேன்னு தான் ரெடி பண்ணியாச்சு. சீரக சம்பா அரிசி ஒரு டம்ளருக்கு விட கம்மியாக தான் இருந்துச்சு. சரி அதுக்கு டப்பாவை காத்துக்கிட்டு இருக்கு, அவன் தான் தேங்காய் பால் சாதம் கேட்டாமே அதிலே போட்டு கொடுத்துலாமேன்னு அதுவே ரெடி பண்ணிட்டு நல்லா சூப்பராக பொல பொலன்னு நல்லா வாசனையாக இருக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. ஸ்நாக்ஸ் இருந்தால் கொடுங்கம்மா, ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டுனா டீ போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு டியூஷன் கிளம்பிடுவான். இன்றைக்கி பாதாம் பால் போட்டு கொடுத்துருங்கம்மானா அதான் போட்டாச்சு. நம்ம அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். அந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு